ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா. நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்மி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜங்குக்கோட பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா, பேட் பாய் சீனியர் ஃபால் இன் லவ் வித் யூ அண்ட் ஹீ இஸ் ரெடி டு கில் சம் ஒன். ஓகேவா? இதுதான் இந்த ஒன் ஷாட்டோட நேம். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. அண்ட் சேனலில் பார்க்க ஆர்மிஸ் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. வீடியோ கடைசியில் சொன்னால் யாருமே கேட்க மாட்டீங்க. ப்ளீஸ்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே நின்று பதிலுக்காக தான் காத்துட்ருக்கேன். வேணா சொல்லு. ஒரு பையன் பில்டிங்கோட டாப்பில் நின்றுட்டு உங்களை வந்து த்ரெட்னிங் பண்ணிகிட்ருக்கான். நான் குதிச்சிருவேன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பயந்து போய் பார்த்துட்ருக்காங்க. பட் ஒருத்தரை தவிர அவர் எதை பற்றியுமே கேர் பண்ணிக்காமல் அப்படியே இருக்கார். நீங்கள் திரும்பவும் மேலே பார்க்குறீங்க. வயனா, நீ மட்டும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லலைன்னா நான் சத்தியமாக இங்கேருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கத்திகிட்டு இருக்காரு. இங்கே பாரு சாங்கோ, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ கீழே வா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லு, அப்போ தான் நான் கீழே வருவேன், இல்லைனா இங்கேருந்து நான் குதிச்சிருவேன். ஐயோ கடவுளே, இங்கே இப்போ என்ன தான் நடந்துகிட்ருக்கு? நான் இப்போ என்ன பண்ணுறது? பொடுபோவி பையன் ஹோல் யூனிவர்சிட்டியுமே பார்க்குற மாதிரி சூசைட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே கதறிட்டுருக்கீங்க. அவன் மறுபடியும் அந்த ரூஃப் டாப் எட்ஜில் வந்து குதிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கண்ணை இருக்க மூடிட்டு அவன் பண்ணுறத பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ எரிச்சலாக வருது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீங்கள் கண்ணை மூடி அப்படியே உங்களை காம் டவுன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹேய், அவன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிவிடு, அவன் குதிச்சிட்டானா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க அவங்க உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஐ லவ் யூ சொல்லு வயனா, கீழே வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருக்கீங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல உங்களுக்கு. இப்போ திரும்பவும் மேலே பார்க்குறீங்க. பட் இந்த வாட்டி நீங்கள் மேலே பார்க்கும்போது உங்கள் கண் வந்து சாங்கோவை பார்க்கல, வேற ஒருத்தர் மேலே தான் போகுது. ஹே வயண்ணா, சாங்கோ நான் லவ் பண்ணுறான், உன்னை சம்மதிக்க வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவன் என்னடி பண்ணிகிட்ருக்கான் மேலே, அதுவும் ரூஃப் டாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து லிசா வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அந்த பர்சனை தான் பார்க்குறீங்க. அவர் அந்த ரூஃப் டாப் மேலே நின்றுட்டு எட்ஜில் உட்காந்துட்டு அப்படியே நல்லா காலை ஆட்டி ஆட்டி உட்காந்துட்டு வியூவை வந்து ரசித்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் சாங்கோவை பார்க்குறீங்க. அவன் முகத்தில் அவ்வளோ பயம் தெரியுது. அங்கே நிற்கிறது எவ்வளோ பயமாக இருக்குன்னு அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. பட் அந்த பர்சன் முகத்தில் துளி அளவு கூட பயம் இல்லை. அவர் எதை பற்றியுமே கேர் பண்ணிக்காமல் அங்கே வந்து உட்காந்துட்ருக்காரு. இங்கே ஒருத்தன் உங்களுக்காக சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். பட் நீங்கள் வந்து அந்த பர்சனை தான் பார்த்துட்ருக்கீங்க, சூசைட் பண்ணிக்க போகிற பர்சனை கண்டுக்காமல். இப்போ வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தார்ல அந்த பர்சன் வந்து உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களுமே அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. ரெண்டு பேருமே அப்படியே ஐ கான்டாக்ட் வந்து போயிட்டுருக்கு ரெண்டு பேருக்குமே. சரி போதும்டா பார்த்தது. ஐ கான்டாக்ட் போட்டி வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அதை வந்து பிரேக் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ வந்து அப்படியே சும்மா அப்படியே திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. அந்த பர்சனோட ஐ கான்டாக்டை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணுறீங்க. அந்த பர்சன் வந்து உங்களை பார்த்து அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் திரும்பவுமே சாங்கோவை வந்து பார்க்குறீங்க. இங்கே பாரு சாங்கோ, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ப்ளீஸ் கீழே வா. இல்லை முடியாது, நீ எனக்கு ஃப்ரெண்டாக வேண்டாம், கேர்ள் ஃப்ரெண்டாக தான் வேணும், ஐ லவ் யூ சொல்லுவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கோ வந்து உங்களை வந்து த்ரெட்னிங் பண்ணிகிட்ருக்கான். இப்போது இந்த வாட்டி வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்த அந்த பர்சன் வந்து சாங்கோவை பார்த்து அப்படியே நக்கலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியே பார்க்குறாரு.
எங்கே நீ அவனை கன்ஃபர்ஸ் பண்ணி தான் பாரு, அந்த மாதிரி வந்து மிரட்டுற டோன்லேயே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கல்ப் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அங்கே உட்காந்துட்ருக்க பர்சன் வேறு யாரும் இல்லைடா, உங்கள் கதையோட ஹீரோ நம்ம ஜங்குக் தான், யூனிவர்சிட்டியோட பேட் பாய். ஜங்குக் வந்து உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, நீங்களுமே தான். இப்போ ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் ஹான்ஜுன் வந்து ஜங்குக்கை பார்த்து கேட்குறாரு, ஜங்குக்கா, சாங்கோ தான் வயனுக்காக அங்கே நின்றுட்டுருக்கான், நீ எதுக்குடா அங்கே போய் உட்காந்துட்ருக்க? நானுமே அவளுக்காக தான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். நீங்கள் இப்போ அப்படியே பார்க்குறீங்க, எல்லாருமே ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்காங்க ஜங்குக்கை. ஆனால் அவர் வந்து சாங்கோ மாதிரி உங்களை வந்து த்ரெட்னிங் பண்ணி மிரட்டிட்டெல்லாம் இல்லை, அவர் பாட்டுக்கு அப்படி அங்கே உட்காந்துட்டு தான் இருக்கார். பட் எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. என்ன, நீங்களும் ஒயனுக்காக தான் அங்கே ஜம்ப் பண்ண போகிறீங்களா? ஆனால் அவள் எப்படி 2 பேருக்குமே ஓகே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு லிசா வந்து ஜங்குக் கிட்டே கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் வந்து உங்களை பார்த்துட்டே எழுந்து சாங்கோ பக்கத்தில் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அவனை நோக்கி தான் போயிட்டுருக்காரு. பட் பார்வை ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருக்குது. அவளை யார் 2 பேருக்குமே கன்ஃபர்ஸ் பண்ண சொன்னது? அவள் யாருக்குமே கன்ஃபர்ஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு அந்த வேர்ட்ஸை மட்டும் ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு. இப்போ சாங்கோ பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. பட் பார்வை ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. இப்போது வந்து எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம தலைவர் வந்து சொல்கிறாரு. நீ மட்டும் அவனுக்கு ஐ லவ் யூ சொன்னேன்னா அதுக்கப்புறம்னா எல்லாருமே என்ன எதிர்பார்த்துருப்பீங்க, நானும் இங்கேருந்து குதிச்சிருவேன் அந்த மாதிரி தானே. பட் அவர் சொன்னதே வேறு. எல்லாருமே அதிர்ச்சியில் மூழ்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் அவனை இங்கேருந்து கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னது தான். எல்லார் மூஞ்சிலையும் ஆடல் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பயந்து போய் ஜங்குக்கை வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து இது எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான். நீங்கள் வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து என்டர் ஆகுறீங்க. திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இயர், ஓகேவா? உங்கள் காலேஜ் அட்மிஷனுக்கான ப்ராசஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட் லிசா தான் பார்த்துப்பாங்க. உங்கள் நேம் வந்து லீ வயன். உங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸை வந்து அட்டன் பண்ணுறதுக்காக உங்கள் கிளாஸை நோக்கி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் அந்த காரிடாரில் வந்து ஃபுல்லாக வந்து யாரோ சண்டை போட்டுட்ருக்க மாதிரி கேட்குது. ஃபுல்லாக க்ரௌட் வந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக. லிசா வேண்டான்னு சொல்லி கேட்காம நீங்கள் வந்து அந்த க்ரௌடுக்குள்ளாடி போய் பார்க்குறீங்க. அங்கே வந்து 3-4 பேர் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு பையனோட ஃபேஸ்லேருந்து அப்படியே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இன்னொரு பையன் வந்து கொஞ்சம் டாலாக கொஞ்சம் ஃபிட்டாக நிற்கான். பட் அவனோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து ஃபேஸ் பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் வந்து உங்களை பேக் ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்கிறான். ஸோ அவனோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியல. இப்போ வந்து உங்களுக்கு ஃபேஸ் தெரியாமல் நின்றுட்டுருக்கான்ல அந்த பையன் வந்து ப்ளீட் ஆகிட்டுருக்க பையன் முகத்தில் திரும்பவும் ஒரு குத்து கொடுக்குறான். பஞ்ச் பண்ணுறான். பஞ்ச் பண்ணிகிட்டே கையை வந்து அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டே லைட்டாக வந்து திரும்புகிறான். இப்போ தான் நீங்கள் அந்த பர்சனோட ஃபேஸை வந்து பார்க்குறீங்க. அவன் வந்து அங்கே பஞ்ச் பண்ணதில் அவனோட கை வந்து வலிக்குது. அப்போ அந்த பர்சனுக்கு வந்து எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து அவன் அப்படியே கையை வலியில் உதறிட்டே வந்து டேர்ன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வாயை பொளந்துட்டு பார்த்துட்டு நிற்கிறீங்க. மூச்சு விடவே மறந்து போய் பார்க்குறீங்க. பிகாஸ் அந்த பர்சன் வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவர் ஃபேஸில் துளி அளவு கூட பயம் இல்லை. நீங்கள் அப்படி அவரோட அழகத்தில் அப்படியே மூழ்கி போய் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ இன்னொரு பையன் அந்த பஞ்ச் வாங்கினால அந்த பையன் வந்து திரும்பவும் இந்த பர்சனை வந்து அடிக்க வரான். பட் அந்த பர்சன் வந்து அடித்ததில் கை வலிச்சிருக்கும். அவர் வந்து அந்த கையை தான் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருப்பார். பட் இன்னொரு பையன் வந்து அடிக்க ஓடி வரான். நீங்கள் வந்து பயத்தில் வந்து ஐயோ பார்த்துங்க
அப்படின்னு சொல்லி பயத்தில் கண்ணை மூடிட்டு கத்திடுறீங்க. உங்களே யாரையாமல் நீங்கள் வந்து கத்திடுறீங்க. இப்போ ஜங்குக் வந்து வாய்ஸ் கேட்ட பக்கத்தில் வந்து திரும்பி பார்க்குறாரு. அங்கே வந்து நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. எஸ், இவ்வளோ நேரம் நான் சொன்ன பர்சன் வந்து ஜங்குக் தான். ஸோ அவர் வந்து திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான் பயத்தில் கண்ணை மூடிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போது அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. உங்களை அப்படியே மறந்து பார்த்துட்ருக்காரு. இப்போது அடிக்க வந்த அந்த பையனோட கையை வந்து அசால்ட்டாக அப்படியே பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அவனை திரும்பி கூட பார்க்கல. பட் அவனோட கையை வந்து பிடிச்சி வச்சிட்ருக்காரு. நீங்கள் இப்போ மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து அந்த பையனோட கையை வந்து பிடிச்சி வச்சுருக்காரு. நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க, ஜங்குக்கு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் 2 பேருமே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ வந்து அந்த பையன் வந்து திரும்பவும் ஜங்குக்கு அடிக்கிறதுக்காக இன்னொரு கையை வந்து ஒரு கையை பிடிச்சிருக்காரு இல்லையா, இன்னொரு கையில் வந்து அடிக்க வரான். திரும்பவும் ஜங்குக்கு வந்து இன்னொரு கையையுமே பிடிச்சிக்கிறாரு. பட் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு கண் அடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஐயோ, என்னடா இது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வயனா, இதுக்கு மேலே எங்கே இருந்த நீ? அவ்வளோதான், முதல்ல இங்கேருந்து கிளம்பி அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு திரும்ப கூட இல்லைடா, அப்படியே பேக்வேர்ட்லேயே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. போகிறவங்களே தான் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் இப்போ வந்து ஜங்குக் டேர்ன் பண்ணுற அந்த செகண்டில் நீங்கள் அந்த பிளேஸ்லேருந்து ஓடி போயிடுறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து அந்த பசங்களை வந்து அடித்து விரட்டு விட்டுட்டு இப்போ உங்கள் டைரெக்ஷனை தான் பார்க்குறாரு. பட் நீங்கள் வந்து அங்கே இல்லை. இப்போ ஜங்குக்கு வந்து அவருக்குள்ளேயே ஸ்மைல் பண்ணிட்டுறாரு. என்கிட்டேருந்து அவ்வளோ சீக்கிரம் உன்னால் தப்பிக்க முடியுமா செல்லம்? மாமா உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போன டைரெக்ஷனை பார்த்து தான் அவர் வந்துட்டுருக்காரு. அவர் ஷுவராக இருக்கார் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஷராக தான் இருப்பீங்கன்னு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் கிளாஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டைரெக்ஷன் நோக்கி தான் அவர் வந்துட்டுருக்காரு. இங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சி இழுத்து ஓடிட்டுருக்கீங்க. ஓடி இப்போ வந்து கிளாஸுக்குள்ளே வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து இப்போ கிளாஸுக்குள்ளே ஃப்ரெஷர்ஸை வெல்கம் பண்ணுற செர்மனி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க அந்த பர்சனை பற்றி தான். ஐயோ வயன்னா, என்னடி பண்ணி வச்சிருக்க? ஏண்டி நீ கத்தி தொலைச்ச? ஏன் எப்படி போனால் உனக்கு என்ன? அச்சோ, அவன் என்னை பார்த்து பார்வை இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுருந்த சத்தியமாக நான் அவனுக்காக ஃபாலோ ஆகிப்பேன். இவ்வளோ அழகான பையன்ல, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தான் அந்த பையன். ஐயோ, அவனை வர்ணிக்க வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தான். செம்ம கூலாக, ஹேண்ட்ஸமாக, ஹாட்டாக. ஐயோ, ஆனால் அவன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டேஞ்சராகவும் தான் இருக்கான். ஸோ அவன்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இனிமேல் அவன் கண்ணில் படாமல் இருக்கிறதே நல்லது. இனிமேல் அப்படி தான் இருக்கணும். அப்படின்னு நீங்கள் பெருமூச்சு விட்டுட்ருக்கீங்க. ஏய், ஃபர்ஸ்ட் டே ஏன்டி இப்படி வெறுத்து போன மாதிரி பெருமூச்சு விட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு லிசா அவங்கள வந்து பார்க்குறாங்க. அங்கே பாரு, அந்த பசங்க எல்லாம் நம்மளை தான் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. லிசா சொன்னது உண்மை தான். சில பசங்க எல்லாம் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் திரும்பவும் அந்த பர்சனை பற்றி தான் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து செர்மனி வந்து வெல்கம் செர்மனி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்க காலேஜோட அந்த என்ன சொல்கிறது பெருமையை பற்றி தான் அப்படியே புகழாரம் பாடிட்டுருக்காங்க. இப்போ இன்ட்ரொடக்ஷன் டைம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க இன்ட்ரொடக்ஷனை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது வந்து உங்களோட டர்ன். நீங்கள் இப்போ எழுந்து போக போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு லிசா வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்கிறாங்க. ஏய் பையனா, அந்த சீனியர் பையன் என்னை பார்த்து கண் அடிக்கிறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு லிசா வந்து உங்ககிட்ட காது பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் லிசாவை அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. இது வேறு மனசு இருக்க கடுப்பில் அப்படின்னு நீங்கள் வந்து புலம்பிகிட்டே அங்கேருந்து போகிறீங்க லிசாவை முறைச்சிட்டு. இப்போது ஃப்ரெண்டில் போயிட்டு மைக்கை வந்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு
இப்போ வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் வயன், ஃப்ரெஷர் ஆஃப் மியூசிக் டிபார்ட்மெண்ட். ஐ ஹோப் வி ஆல் கெட் அலாங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இப்போது திடீர்னு பேக் சைட்லேருந்து ஒரு லவுடான நாய்ஸ் சவுண்ட் வருது. ஹேய், நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து உங்ககிட்ட கேட்குறான். நீங்கள் இப்போ அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ப்ரொஃபஸரை வந்து அப்படியே தயக்கத்தோடு பார்க்குறீங்க, அவங்க ஏதாவது உதவி செய்வாங்களான்னு. பட் அவங்க எல்லாருமே அப்படியே நின்றுட்டுருக்காங்க, சும்மா தான். நீங்கள் எதுவும் சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ எல்லாருமே அப்படியே கத்துறாங்க உங்களை வந்து ஆன்சர் பண்ண சொல்லி. நீங்கள் வந்து அப்படியே அந்த கிளாஸ் ரூமை சுற்றி பார்க்குறீங்க. இப்போ டக்குன்னு உங்கள் கண் வந்து வாசலில் என்ட்ரன்ஸை நோக்கி போகுது. அங்கே என்ட்ரன்ஸில் உங்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம், ஒரு பர்சன் வந்து நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அவரை தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, அவரும் உங்களை தான் பார்த்துட்டே இருக்கார். 2 பேருமே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அவர் வந்து உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணதுமே நீங்கள் வந்து ஐ கான்டாக்டை வந்து பிரேக் பண்ணிடுறீங்க. இப்போது நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல். ஜங்குக்கு வந்து உங்களை தேடி தாண்டா வந்துட்டுருப்பார், ஒவ்வொரு கிளாஸாக வந்து சர்ச் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பார். அப்போ நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் நின்னதை வந்து அவர் பார்த்துருப்பாரு. ஸோ அவர் வந்து கிளாஸுக்குள்ளே என்டர் ஆகும்போது தான் அந்த பையன் வந்து கேட்டிருப்பான், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. ஸோ அவன் கேட்டது பிடிக்கலை தான், பட் அவருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு. பட் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அவர் அந்த பசங்களை தான் பார்க்குறாரு. எல்லாருமே உங்களை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவர் வந்து உங்களை நோக்கி தான் நடந்து வந்துட்டுருக்காரு. ஹாலில் இருக்க எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஜங்குக்கை பற்றி தெரியும் இல்லையா. அவருக்கு வந்து இதில் எல்லாம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி செரமனியில் எல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அவர் வந்து இங்கே வந்திருக்காருன்ற போது எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நிறைய பசங்க ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து எதை பற்றியுமே கண்டுக்காமல் அவங்க பக்கத்தில் தான் வந்து நின்றுட்டுருக்காரு. உங்களை வந்து மொத்த பேர், அதாவது அந்த பசங்கக்கிட்ட வந்து மறைச்சி நிற்க மாதிரி அப்படியே ஒரு பில்லர் மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே அவரை பார்க்குறீங்க. உன் பேர் என்ன? என்னங்க, உன் பேர் என்னன்னு கேட்டேன். வயன், லீ வயன். ஓ, ஜங்கு, ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக கையை வந்து நீட்டுறாரு. நீங்கள் வந்து தயங்கிக்கிட்டே கையை வந்து கொடுக்குறீங்க. இப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து கையை வந்து எடுக்கிறீங்க. பட் அவர் வந்து கையை விடலை. நீங்கள் வந்து எடுக்க பார்க்குறீங்க, அவர் விடலை. நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து நிமிர்த்த பார்க்குறீங்க. இப்போ மெதுவாக வந்து அவர் வந்து கையை வந்து விட்டுடுறாரு. நீங்கள் வந்து இப்போ திரும்பி போக போகிறீங்க. அப்போ வந்து திரும்பவுமே அவர் வந்து உங்களை பிளாக் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து என்னன்ற மாதிரி ஜங்குக்கை வந்து பார்க்குறீங்க. நீ கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து புரியாமல் பார்க்குறீங்க. என்ன, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தான் அவருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. சாட்டிஸ்ஃபையான ஒரு ஸ்மைலோடைய உங்களை வந்து போக விடுறாரு. இப்போ நீங்கள் உங்கள் பிளேஸில் போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ வந்து ஜங்குக்கு போகிறவங்களே தான் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போ டக்குன்னு ஜங்குக்கு வந்து எல்லோரும் முன்னாடி உங்களை பார்த்து, என்னை ஞாபகம் வச்சுக்கோ வயான் அப்படின்னு கத்தி சொல்கிறாரு. எல்லாருமே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. நீங்களுமே தான். இங்கே இருக்கவன் எவனாச்சும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது என்னை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹாலில் இருக்க எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் வந்து தாறுமாறாக துடிச்சிட்ருக்கு. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் செல்லம், இந்த மாதிரி முழிச்சிட்ருக்கக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு. சரிங்க சீனியர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு.
உங்களுக்கும் மனசுக்குள்ளே அப்படியே பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஜங்குக்கை வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அவரை பார்க்குறதுக்கு. இப்போ வந்து டேஸ் அப்படியே தாண்டா ஸ்கிப் ஆகுது. நீங்கள் 2 பேருமே உங்களோட ஜேர்னி வந்து இப்படியே போயிட்டுருக்கு. அவர் வந்து உங்களை வந்து பார்க்குறது, நீங்கள் வந்து அவரை வந்து பார்க்குறது, 2 பேருமே மாறி மாறி சைட் அடிக்கிறது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒருத்தர் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்குது. பட் நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிக்கல, ப்ரப்போஸ் பண்ணிக்கல, ஓகேவா? அப்படியே ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கிறது என்னென்னா, பசங்க வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. யாருமே காலேஜில் வந்ததுக்கப்புறம் ஜங்குக்கு தவிர வேறு யாருமே வந்து உங்ககிட்ட பேசவோ இல்லை ப்ரப்போஸ் பண்ணவோ இல்லை. உங்களுக்கு இது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக தான் இருப்பீங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அழகாக தான் இருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியும். பட் யாருமே வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாதது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பட் நிம்மதியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அப்படியே விட்டுடுறீங்க. நீங்கள் எப்போ உங்கள் லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணாலும் உங்கள் லாக்கருக்குள்ளே வந்து ஒரு பனானா மில்க் இருக்கும். ஸோ இது வந்து யார் வைக்கிறாங்கன்னே உங்களுக்கு தெரியல. அப்படியே தாண்டா டேஸ் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஜங்குக்கை வந்து காரிடார், கேண்டீன், அப்புறம் ப்ளே கிரவுண்ட் அந்த மாதிரி இடத்துல தான் வச்சு பார்த்து சைட் அடித்து அப்படியே வைக்கப்படுறது, அந்த மாதிரியெல்லாம் அவங்க 2 பேருக்குள்ளே போயிட்டுருக்கு. பட் இது எல்லாத்தையுமே ஒரு பர்சன் வந்து நோட் பண்ணிகிட்ருக்காரு. பட் அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. உங்களை வந்து அவன் வந்து ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கான். உங்களை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து அது வேறு யாரும் இல்லைடா, சாங்கோ. அதை மொட்டை மாடியில் நின்று உங்களை மிரட்டிகிட்ருக்கான்ல, அவன் தான். அவனுக்கு ஜங்குக்கு உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறது வந்து சுத்தமாக பிடிக்கல. பட் அவனால் எதுவும் பண்ண முடியல. பிகாஸ் ஜங்குக்கு வந்து சீனியர், அதுவும் பேட் பாய் வேறு. உங்ககிட்ட அப்ரோச் பண்ண வர எல்லா பசங்களையுமே அடிக்கிறதையும் ஃபுல் டைம் ஜாபாக வச்சிட்ருக்காரு ஜங்குக். ஆமாண்டா, உங்ககிட்ட நிறைய பசங்க வந்து அப்ரோச் பண்ண வந்திருப்பாங்க. பட் ஜங்குக்கு வந்து யாரையுமே உங்ககிட்ட நெருங்க விட்டுருக்க மாட்டார். ஆனால் பட் இவனை வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா இவன் வந்து சேர்மனோட பையன், ஓகேவா? இந்த காலேஜ் சேர்மனோட பையன்தான் சாங்கோ, ஓகேவா? ஜங்குக்கு வந்து நிறைய தடவை அவன்கிட்ட வார்ன் பண்ணியிருக்காரு, நீ அவளை விட்டு தள்ளி ஏறுன்னு. பட் அடிச்சிருக்க மாட்டார். அவனுக்குமே தெரியும் அவர் வந்து அவன் மேலே கை வைக்க மாட்டார். அவருக்கு வந்து பயம் எல்லாம் கிடையாதுடா. பட்டு அவர் மேலே ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இவனை அடித்தான்னா காலேஜை விட்டே துரத்திடுவாங்க. அப்படி துரத்திட்டாங்கன்னா அவங்கள வந்து பார்க்க முடியாது இல்லையா? அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் அவனை வந்து விட்டு வச்சுருக்காரு. ஸோ சாங்கோவும் நீங்களும் வந்து ஒரே கிளாஸ் தான்டா. அவங்க கிளாஸோட பிரசிடெண்ட்டே சாங்கோ தான். நீங்கள் வந்து சாங்கோ கிட்ட அப்பப்போ தேவைக்கு மட்டும் ஏதாவது பேசியிருப்பீங்க. நான் பிரசிடெண்ட் இல்லையா? ஸோ தேவைக்கு மட்டும் அப்பப்போ பேசியிருப்பீங்க. அவன் வந்து உங்ககிட்ட அப்படியே வலிஞ்சிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். ஸோ கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவன் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். பட் நீங்கள் வந்து அதை ரொம்பவே பொலைட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, வேண்டான்னு சொல்லிட்டு. பட் அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு எப்படி அது உங்களை அடைஞ்சே ஆகணும், உங்களை லவ் பண்ணி ஆகணும், அந்த மாதிரி தான் அவனோட மைண்ட் ஃபுல்லாக செட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவனுமே நோட் பண்ணியிருக்கான், நீங்கள் வந்து ஜங்குக்கை பார்த்து வெட்கப்படுறது, அவரை வந்து பார்த்துட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து. ஸோ அவனுக்கு வந்து இப்போ வந்து வேறு வழி தெரியல. எப்படியாச்சும் நீங்கள் ஜங்குக்கை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவனை லவ் பண்ண வச்சே ஆகணும், அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்து தான் இப்போ வந்து இப்போ நடந்துகிட்ருக்குல்ல, அது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. மொட்டை மாடி மேலே நின்று உங்களை மிரட்டிகிட்டு இருக்கான்ல, அது எல்லாமே இதுக்காக தான். எப்படியாவது உங்களை வந்து லவ் பண்ண வச்சிடணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். இப்போ பேக் டு த கரண்ட் சிச்சுவேஷன்டா. இப்போ எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்காக தான் அவனை வந்து ரூஃப் டாப் மேலே நின்றுட்டுருக்கான்ல, அவனை வந்து பார்த்துட்ருக்காங்க. வாவ் வாவ் வாவ், சூப்பர்! யூனிவர்சிட்டியோட பேட் பாய் அண்ட் குட் பாய் 2 பேருமே உனக்காக தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் என்னோடய ஓட்டிங் வந்து ஜங்குக் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு லிசா வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க கையிலேயே பலார்னு ஒரு அடி அடிக்கிறீங்க. வலிக்குது, போடி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு லிசா வந்து உங்களை திட்டுறாங்க. நீ மட்டும் ஐ லவ் யூ சொல்லலைன்னா நான் குதிச்சிருவேன் வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கோ இப்போவுமே மிரட்டிட்டு தான் இருக்கான். நீ மட்டும் அப்படி சொன்னால் நான் உனக்கு கண்டிப்பாக எங்கேருந்து தள்ளி விட்டுருவேன் வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. இப்போ மொத்த யூனிவர்சிட்டியுமே அவங்க 2 பேரையும் தான் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க.
இப்போ க்ரௌட்லேருந்து ஒரு பையன் வந்து சொல்கிறான், நேற்று வரைக்கும் அவனை அடிக்க யோசிச்சுட்டு இருந்த ஜங்குக் இன்றைக்கி அவனை கொலை பண்ணவே தயாராகிட்டான். வாவ், சூப்பர் 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 வயண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறான். வயண்ணா, நீ லவ்வை சொன்னாலும் சொல்லலைன்னாலும் சாக போகிறது என்னமோ சாங்ஹோ தான். அதனால் நானே அவன்கிட்ட சொல்லிடுறேன், சாங்ஹோ நீயே கீழே குதிச்சுடு, அப்போ தான் உன்னோட ஆத்மா வந்து சாந்தி அடையும், இல்லைனா இது ஒரு மர்டர் கேஸாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு லிசா வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு தெரியும் வயன் என்ன தான் லவ் பண்ணுறா, சொல்லு வயன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாங்கோ உங்களை பார்த்து கேட்குறான். இன்னொரு வாட்டி அவள் பேரை உன் வாயிலேருந்து வந்துச்சு, வாயை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. ஐயோ ப்ளீஸ் 2 பேருமே கீழே வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்ப்பா, ஃபஸ்ட் கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் நீ என்னை பயம்புறுத்த பார்க்குற, ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ ஜங்குக், அவள் என்ன தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கோ வந்து ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு ரொம்பவே ட்ரிகர் ஆகுது, ரொம்ப கோவம் வருது. இப்போது அவர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜாங்கோவை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இப்போது நீங்கள் உட்பட மொத்த யூனிவர்சிட்டியுமே வாயை பொழந்து பார்த்துட்ருக்கீங்க. எல்லாரோட கண்ணிலையுமே மரண பயம் தெரியுது. அவ்வளோ ஷாக்கிங்காக எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து அவனை தள்ளி விட்டுறாரு. பட் அவன் வந்து கீழே அவன் விழுறதுக்கு முன்னாடியே ஜங்குக்கு வந்து அவனோட காலரை வந்து பிடிச்சிருப்பார். ஓகேவா? அதாவது அவன் அந்த எட்ஜில் வந்து சாஞ்சு, அதாவது கீழே விழுற மாதிரி நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு வந்து கையை எடுத்துட்டாருன்னா அவன் வந்து கீழே விழுந்துருவான். அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். இங்கே பாரு, நான் அவன் கூட இங்கே விளையாட வரல, நான் சொன்னது செய்வேன். இப்போ உன்னை விட்டால் என்ன ஆகுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சாங்ஹோ கிட்ட கேட்குறாரு. சீனியர் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ், அவனை கூட்டிகிட்டு கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்திட்டு இருக்கீங்க. நீ ஒரு கோழை ஜங்குக், நீ அவளை உண்மையாக லவ் பண்ணுறேன்னா அவளுக்காக சாகக்கூட நீ தயங்க மாட்டேன். ஆனால் அவள் என்ன லவ் பண்ணிடுவாளோன்னு பயந்து நீ என்ன கொல்ல பார்க்குறல அப்படின்னு சொல்லிட்டு சாங்கோ வந்து ரொம்ப மரண பயத்தில் வந்து சங்குக்கை பார்த்து கேட்டுட்ருக்கான். நான் கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்குறாரு. என் வாழ்க்கை முழுவதும் அவளோட வாழணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கோ வந்து நேராக நிற்க வைக்கிறாரு. ஆனால் அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ உங்களை வந்து பார்க்குறாரு. வயனா, நான் குதிச்சாதான் என்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணணுன்னா நான் கண்டிப்பாக உனக்காக அதை கூட செய்வேன் வயனா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதை கேட்டு உங்களுக்கு அழுக வருது. உங்களுக்கு உங்களோட ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் ஜங்குக்கு வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டார்ல, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஜங்குக், வாய் மட்டும்தான் பேசுது, செயலில் இதையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாங்கோ வந்து ஜங்குக்கை வந்து வெறுப்பேற்றுற மாதிரியே கேட்குறான். அவனுக்கு தெரியும் இங்கேருந்து குதிச்சான்னா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. அஃப்கோர்ஸ் அவனுக்கு அதுதான் வேணும், அப்போ தான் ஜங்குக்கு வந்து செத்துருவார். நீங்கள் வந்து அவர் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு தாட் அவர் இருக்குது. ஜங்குக்கு ஜாங்கோவை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு. அவருக்குமே தெரியும் கீழே குதிச்சா கண்டிப்பாக ஒரு எலும்பு கூட மிஞ்சாதுன்னு. ஸோ இப்போ வந்து அவனை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டே பார்த்துட்டு இப்போ எட்ஜில் வந்து நிற்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து மரண பயத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி ஊற்றிட்டுருக்கு, உங்கள் வாயிலேருந்து வார்த்தையே வரலை. நீங்கள் ஜங்குக்கை பார்த்து வேண்டாம் வேண்டான்ற மாதிரி கண்ணாலேயே கெஞ்சிட்ருக்கீங்க, தலையை வந்து அசைச்சு சொல்லிகிட்ருக்கீங்க வேண்டான்னு. இப்போ ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிவிட்டு வயனா ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அவர் வந்து ஜம்ப் பண்ணிடுறாரு.
நீங்கள் வந்து உங்கள் கண்ணை வந்து இறுக்கமாக மூடிக்கிறீங்க. ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. எல்லாருமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அந்த கூட்டத்திலேயே உங்களோட அழுகை சத்தம் மட்டும்தான் கேட்குது. டோட்டல் க்ரௌடுமே சைலண்டாக நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. நீங்கள் லவ் பண்ண அந்த பர்சன் என்ன நிலைமையில் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பட் பார்த்தா பேரதிர்ச்சி அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன், சந்தோஷமான அதிர்ச்சி தான். ஜங்குக் வந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே போய் ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு உங்ககிட்ட ஐ லவ் யூ டூ வயனா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஒரு நிமிஷத்தில் என் உயிரை என்ன விட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க ஜங்குக்கிட்ட. ஹே லூஸு, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு செத்து போகிறதுக்கு. ஐ லவ் யூ வயனா, நான் என்றைக்குமே உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு. 2 பேருமே ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. 2 பேருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஹாப்பினஸை வந்து அப்படியே ஷேர் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. டேய் ஜங்குக், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை ஹக் பண்ணுவேன், அவளை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவன் மேலே ரூஃப் டாப்பில் மேலே நின்று கதறிட்டு இருக்கு. அது வேறு யாரும் இல்லைடா, ஜாங்கோ தான் கத்திட்டு இருக்கான். ஓ, ஹக் பண்ணதுக்கே உனக்கு இப்படி கோவம் வருதா? அப்போ நான் இப்போ பண்ண போகிறத பார்த்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நக்கலாக கேட்குறாரு. இப்போ நீங்கள் ஜங்குக்கை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. உங்கள் லிப்ஸை வந்து அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடுறாரு. அப்படியே உங்களை ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களுமே கிஸ் பேக் பண்ணுறீங்க. நீங்கள் 2 பேருமே சுற்றி இருக்க க்ரௌடை பற்றி யோசிக்கவே இல்லை. எல்லாருமே வாய் மேலே கையை வச்சுட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப அப்படியே பேஷனேட்டாக, ரொம்ப லவ்விங்காக. அந்த கிஸ்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மட்டும்தான்டா இருக்குது. அப்படியே ரொம்ப அழகாக நீங்கள் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ 2 பேருமே வந்து கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து உங்களை வந்து அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ தான் டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் ஜங்குக்கு கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுட்டு நீங்கள் வந்து அவரை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்க்குறீங்க. அவர் வந்து ஓகேவானு. இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தையே கவனிக்கிறீங்க. அவரோட உடம்புல வந்து ஒரு சில்வர் கயர் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து மேலேருந்து குதிச்சிருப்பார்ல. ஸோ அப்போ அந்த கயர் வழியாக தான் அவர் வந்து கீழே வந்து சேஃபாக லேண்ட் ஆகிருப்பார். ஓகேவா? பட் அவர் வந்து ஓவர் கோட் போட்டிருக்காரு. ஸோ வந்து அந்த கயிறு கட்டியிருக்கிறது வந்து தெரியல. நீங்கள் ஹக் பண்ணியிருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து அது வந்து உணர முடிச்சிச்சு. ஓகேவா? இப்போ தான் உங்களுக்கு வந்து புரியுது. நீங்கள் வந்து ஜங்குக்கை பார்த்து அப்படியே சிரிக்கிறீங்க. நான் தான் சொன்னேன்ல வேணா, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வந்து மறுபடியும் ஹக் பண்ணுறாரு. நீங்களும் அவரை வந்து ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களை வந்து கிளாப் பண்ணி அப்படியே ஜியர் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரையுமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணி. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா ஜங்குக், என் அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோ வந்து கத்திகிட்டு இருக்கான். சொல்லுடா ராஜா, யார் வேண்டான்னு சொன்னா? உன் பக்கத்தில் தானே இருக்காரு, தாராளமாக சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொன்னதுமே தான் இப்போ தான் ஜங்கோ வந்து பக்கத்தில் திரும்பி பார்க்குறான். அங்கே சேர்மன் தான் நின்றுட்டுருக்காரு, அதாவது அவனோட அப்பா. அவர் இப்போ அவனோட காதை பிடிச்சி திருகி அவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ வந்து ஜங்குக் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இவங்க கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. க்ரௌடுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு போயிட்டுருக்கு. அவ்வளோதாண்டா. உங்கள் 2 பேருக்குமே உங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஒருத்தர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு ஜங்குக் மேலே இருந்த பயத்தால் வந்து நீங்கள் அவரை விட்டு விலகி போகணும்னு நினச்சிங்க. ஜங்குக்குமே அது தெரியும், நீங்கள் ஃபர்ஸ்ட் மீட்லேயே அவரை பார்த்து பயந்துட்டீங்கன்னு. ஸோ அவர் வந்து நீங்கள் அவரை லவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து டைம் கொடுத்தாரு. ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணார். அண்ட் கடைசியில் அவரோட பொறுமை வந்து ஜெயிச்சிடுச்சு. அண்ட் உங்கள் 2 பேரோட லவ்மே தான். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். போனஸ் பார்ட் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போனஸ் பார்ட் போடுவேன். ஓகேவா? ஸோ
பை பை அம்மி, சரங்கே. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஜங்குக், லவ் யூ.